ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கற்றல் பயன்பாடு சேனலில் ஒரு மனுஷரை பற்றி மட்டும் இல்லை, ஒரு நம்பிக்கையை பற்றி பார்க்க போகிறோம். பிஸ்னஸ்னு வந்தாலே எல்லாரும் ப்ராஃபிட், லாஸ், ஷேர் மார்க்கெட்னு தான் பேசுவாங்க. ஆனால் ஒரு பிஸ்னஸோட ரத்தம் அந்த மக்களோட நம்பிக்கை தான்னு நினச்ச ஒரு ஜென்டில்மேனை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அவர் தான் த கிரேட் ரத்தன் டாட்டா. உலகத்தில் எவ்வளவோ பெரிய கோடீஸ்வரங்க இருக்கலாம், ஆனால் மக்களோட அன்புன்னு வரும்போது ரத்தன் டாட்டாவுக்கு முன்னாடி யாருமே நிற்க முடியாது. 2024 அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சப்போ இந்த நாடே ஏன் கண்ணீர் விட்டுச்சு? ஏன்னா அவர் கட்டி எழுப்பின எம்பையர் அப்படிப்பட்டது. சரி, அவரோட இந்த ஜேர்னி ரொம்ப சிம்பிளாக தான் ஆரம்பிச்சதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. 1937 டிசம்பர் 28 பாம்பேயில் ஒரு பெரிய ரிச் ஃபேமிலியில் தான் ரத்தன் டாட்டா பிறந்தார். ஆனால் அவரோட சைல்ட்ஹுட்டில் அவர் கண்ட சந்தோஷத்தை விட வலி தான் அதிகமாக இருந்தது. ரத்தன் டாட்டாவோட அப்பா பேர் நவல் டாட்டா, அம்மா பேர் சூனி டாட்டா. அவரோட 10 வயசுலேயே அப்பா அம்மா 2 பேரும் டைவர்ஸ் பண்ணி பிரிஞ்சிட்டாங்க. இன்றைக்கி ஜென்ரேஷனில் டைவர்ஸுங்கிறது காமன் ஆகிடுச்சு. ஆனால் அந்த காலத்தில் ஒரு ரிச் ஃபேமிலியில் இது நடக்கும்போது அந்த சின்ன பையனை சுற்றி இருக்கிறவங்க எப்படி பேசுவாங்கன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஆனால் அந்த சின்ன வயசுலேயே ரத்தன் டாட்டா ஒரு பெரிய விஷயத்தை டிசைட் பண்ணார். யார் என்ன சொன்னாலும் நம்ம திருப்பி சண்டை போடக்கூடாது, நம்ம டிக்னிட்டியை எப்பவும் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு. அவருக்கு இந்த ஹேபிட் அவரோட பாட்டி லேடி நவாஜ் பாய் கிட்ட இருந்து தான் வந்துச்சு. என்ன நடந்தாலும் உன்னோட உண்மையையும் உன்னோட மரியாதையும் மட்டும் காப்பாற்றிக்கோ அப்படின்னு அவங்க பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க. இதுதான் பின்னால் அவர் பெரிய பிஸ்னஸ் லீடர் ஆகும்போது அவரோட தம்பி நோயல் டாட்டாவுக்கும் மக்களுக்கும் அவர் மேலே ஒரு பெரிய ரெஸ்பெக்டை கொடுத்தது. ஆக்சுவலி அவரோட சொந்த தம்பி பேர் ஜிம்மி டாட்டா. இவரோட கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா மும்பை குலாபாவில் இருக்க ஒரு 2 BHK வீட்டில் மொபைல் ஃபோன்லாம் யூஸ் பண்ணாமல் நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் புக்ஸ் மட்டுமே படிச்சுக்கிட்டு தன்னந்தனியாக வாழ்ந்துட்டு இருக்காரு. ஏன்னா அவர்கிட்ட ஃபோனே இல்லையா சார்? போய் எடுத்துட்டு வாங்க. இல்ல சார், நான் பசுமை உலகத்துலேருந்து வரேன். ஆர்கானிக் வேல் கேள்விப்பட்டிருப்பீங்களே. தென் இந்த நோயல் டாட்டான்றவர் ரத்தன் டாட்டாவோட செகண்ட் மதரான சிமோனோட பையன். ரத்தன் டாட்டா இறந்ததுக்கப்புறம் இப்போது டாடா குரூப்பினுடைய ரொம்ப முக்கியமான பொறுப்பை இவர் தான் மேனேஜ் பண்ணுறாரு, நோயல் டாட்டா. சரி, இப்போ ஃப்ளாஷ்பேக் வாங்க. அவர் பெரிய பிஸ்னஸ் லீடர் ஆகும்போது அவரோட தம்பி நோயல் டாட்டாவுக்கும் மக்களுக்கும் அவர் மேலே ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் கொடுத்தது. அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ்க்காக அமெரிக்காவில் இருக்கிற கார்னல் யூனிவர்சிட்டிக்கு போகிறாரு. அங்கே தான் அவரோட லைஃபோட டேர்னிங் பாயிண்ட் நடந்துச்சு. அவருக்கு ஆர்கிடெக்சர் மேலே ரொம்ப ஆர்வம், பில்டிங் டிசைன்ஸ் பண்ணுறதுனா அவருக்கு ரொம்ப பிரியம். அமெரிக்காவில் இருக்கும்போது அவர் ஒரு டாட்டா பரம்பரைன்னு யார்கிட்டையும் காட்டிக்கவே இல்லை. நம்ப முடியாத ஒரு உண்மை என்னன்னா, அமெரிக்காவில் அவர்கிட்ட அதிகமாக காசு இல்லாதப்போ அவர் ஒரு ஹோட்டலில் பாத்திரம் கழுவியிருக்கார், கார்ஸை வாஷ் பண்ணியிருக்கார். நம்ம ஏன் இதை போய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒருபோதும் நினைக்கவே இல்லை. உழைப்பு தான் எல்லாமே அப்படின்னு நினச்சாரு. அங்கே அவர் ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணுறாரு. அந்த பொண்ணு பேர் கரோலின் ஜோன்ஸ். மேரேஜ் வரைக்கும் எல்லாமே ரெடியாச்சு. ஆனால் திடீர்னு இந்த பக்கம் அவரோட பாட்டி உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. ரத்தன் டாட்டா இந்தியாவுக்கு திரும்பி வர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. அந்த பொண்ணு இவர் கூட இந்தியாவுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஒரு விஷயம் தான் ரத்தன் டாட்டா அவரோட லைஃப்பில் மேரேஜே பண்ணிக்காமல் இருந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமாயிருச்சு. அவரோட லவ் தோற்று போயிருக்கலாம், ஆனால் அந்த வழி தான் அவரை டாட்டா குரூப்புக்காக தியாகம் பண்ண வச்சது. இந்தியாவுக்கு திரும்பின ரத்தன் டாட்டாவுக்கு அவரோட கிராண்ட்பா JRD டாட்டா ஒரு சல்லடை வச்சார். டேரெக்டாக சேரில் போய் உட்காராத, முதல்ல மக்களோட மக்களாக போய் வேலை பாருன்னு சொல்லி டாட்டா ஸ்டீல் ஃபேக்ட்ரிக்கு அனுப்புனார். அந்த நெருப்பு கொழுந்து விட்டு எரியிற ஃபேக்ட்ரியில் ஒரு சாதாரண எம்ப்ளாயி மாதிரி நிலக்கரி அள்ளி போட்டு வேலை பார்த்தாரு ரத்தன் டாட்டா. அப்போ தான் அவருக்கு புரிஞ்சிச்சு, ஒரு கம்பெனியோட ரியல் ஸ்ட்ரென்த் அந்த ஏசி ரூமில் இல்லை, இந்த வேர்வை சிந்துற எம்ப்ளாயீஸ் கிட்ட இருந்து தான். 1991 ரத்தன் டாட்டா டாடா குரூப்போட சேர்மேனாக பொறுப்பேற்றுக்கிட்டார். அப்போது நிறைய பேர் இவர் ரொம்ப சாஃப்ட்டு, இவரால் இந்த பெரிய எம்பையரை ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர் சைலண்ட்டாக தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டார். அவரோட ட்ரீம் ப்ராஜெக்ட் தான் டாடா இண்டிகா, இந்தியாவோட சொந்த பேசஞ்சர் கார். ஆனால் 1998 இண்டிகா லான்ச் ஆனப்போ அது ஒரு பெரிய ஃப்ளாப். கம்பெனி பயங்கரமான லாஸில். அதனால் கார் பிஸ்னஸை விட்டுடலாம்னு முடிவு பண்ணி அமெரிக்காவில் இருக்க ஃபோர்டு கம்பெனிக்கிட்டேயே போனார். அங்கே தான் அந்த மாஸ் இன்சிடென்ட் நடந்துச்சு. ஃபோர்டோட ஓனர் பில் ஃபோர்ட் ரத்தன் டாட்டாவை பார்த்து ரொம்ப கேவலமாக பேசினார். உங்களுக்கு கார் பிஸ்னஸ் பற்றி ஒன்றுமே தெரியாது, அப்புறம் ஏன் இந்த தொழிலில் இறங்குனீங்க? உங்கள் கம்பெனியை நாங்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு நாங்கள் செய்கிற பெரிய உதவி அப்படின்னு எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்திட்டார். ரத்தன் டாட்டா அந்த இடத்துல கோவப்படலை, சண்டை போடலை, சைலண்ட்டாக ஃப்ளைட் ஏறி இந்தியாவுக்கு வந்தார். அந்த அவமானத்தை ஒரு வெறியாக மாற்றினார். அடுத்த 9 வருஷம் ராப்பகலாக உழைச்சார். 2008 ஃபோர்டு கம்பெனி பயங்கரமான ஃபினான்ஷியல் கிரைசிஸில் சிக்கி. பில் ஃபோர்டோட 2 பெரிய பிராண்ட்ஸ் ஜாகுவார் அண்ட் லேண்ட் ரோவர், நம்ம ஊர் பாஷையில் சொல்லணுன்னா பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. இப்போ சீன் ரிவர்ஸ் ஆச்சு.
ரத்தன் டாட்டா அமெரிக்காவுக்கு போனார். $2.3 பில்லியன் கொடுத்து அந்த ஜாகுவார் அண்ட் லேண்ட் ரோவரை வாங்கினார். அப்போது பில்ஃபோர்ட் திரும்ப வந்து சொன்னார், இன்னைக்கு எங்களோட பிராண்ட்ஸை வாங்கி நீங்கள் தான் எங்களுக்கு பெரிய உதவி செய்கிறீங்க அப்படின்னு. இதுதான் மாஸ், த சைலண்ட் ரிவெஞ்ச். ரத்தன் டாட்டா எப்போவுமே காசு பணத்துக்கு மேலே மனுஷங்களை தான் நம்பினார். ஒரு நாள் அவர் காரில் போகும்போது மலையில் ஒரு சின்ன ஃபேமிலி ஒரு பைக்கில் தவிக்கிறத பார்த்தாரு. ஏன் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியால் ஒரு கார் வாங்க முடியாதுன்னு யோசிச்சார். அதோட ரிசல்ட் தான் டாடா நேனோ. வெறும் $1,00,000 கார். பிஸ்னஸ் வைஸாக நேனோ பெரிய சக்ஸஸ் இல்லைன்னு வேர்ல்டே பேசிக்கிட்டாலும் ஒரு காமன் மேனுக்காக அவர் கொடுத்த அந்த வாக்கு, அதுதான் ரியல் சக்ஸஸ். ஐ ப்ராமிஸ்ட் இட் அண்ட் ஐ டெலிவர்ட் இட் அப்படின்னு அவர் சொன்ன அந்த வார்த்தை மாசோ மாஸ். அடுத்து 2008 நவம்பர் 26 மும்பை தாஜ் ஹோட்டலில் டெரரிஸ்ட் அட்டாக் நடந்தது. அது டாட்டாவோட ஹோட்டல். அந்த கலவரத்தப்போ ரத்தன் டாட்டா ஹோட்டல் வாசல்லே நின்று ஃபுல் ஆப்ரேஷன்ஸையும் கவனிச்சார். அட்டாக் முடிஞ்ச அப்புறம் அந்த ஹோட்டலில் வேலை பார்த்த ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் அவங்க ஃபேமிலிக்கும் அவர் செஞ்ச ஹெல்ப் சொல்லி மாளாது. அந்த அட்டாக்ல இறந்து போன சாதாரண ரோட் சைட் வெண்டர்ஸ் கூட டாட்டா ஆஃபீஸ்லேருந்து காசு போனதை பார்த்து அந்த ஹோல் ஃபேமிலியே ஷாக் ஆகுது. அதுதான் ரத்தன் டாட்டா. யாருக்குமே தெரியாமல் உதவி செய்கிறது தான் அவரோட ஸ்டைல். ஒரு தடவை அவருக்கு பெட் ஆஃப் த இயர் அவார்டு கொடுக்க பிரிட்டிஷ் ராயல் ஃபேமிலியிலேருந்து இன்விடேஷன் வருது. ஆனால் அவர் போகலை. ஏன் தெரியுமா? அவரோட வளர்ப்பு நாய் உடம்பு சரியில்லாமல் இருக்குது. என் கூட இருக்கிற உயிரை கவனிக்கிறது தான் எனக்கு இப்போ முக்கியம், அவார்டு இல்லை அப்படின்னு சொன்னார் அந்த மனுஷன். என்னதான் வயசானாலும் அவரோட மைண்ட் எப்போவுமே யங்காக தான் இருந்துச்சு. ஸ்டார்ட் அப் பண்ணுற பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, புது புது டெக்னாலஜியை சப்போர்ட் பண்ணுறதுன்னு எப்போவுமே ஆக்டிவாக இருந்தார். அவர்கிட்ட இருந்த அந்த சிம்பிளிசிட்டி நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரு பெரிய ஈவெண்ட்டுக்கு கூட அவர் சாதாரண நேனோ காரில் தான் போய் இறங்குவார். செக்யூரிட்டி கார்ட்ஸ் இல்லாமல் தனியாக நடந்து போவார். பைசா இருக்கிறவங்க எல்லாரும் பெரிய மனுஷங்க இல்லை, பெரிய மனசு இருக்கிறவங்க தான் பெரிய மனுஷங்க அப்படின்னு வாழ்ந்து காட்டினார். 2024 அக்டோபர் 9 இந்த உலகம் ஒரு நல்ல மனுஷனை தொலைச்சிச்சு. ஆனால் அவர் கட்டி வச்சுட்டு போன அன்புங்கிற எம்பையர் எப்போவுமே அழியாது. அவரோட சேரிட்டி மூலமாக லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கும் நிம்மதியாக வாழ்கிறாங்க. ரத்தன் டாட்டாவோட இந்த லாங் ஜேர்னிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, டோன்ட் ஜஸ்ட் பி சக்ஸஸ்ஃபுல், பி வேல்யூபிள். நீங்கள் எத்தனை கோடி சம்பாதிக்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை, அந்த பணத்தை வச்சு எத்தனை பேரோட கண்ணீரை துடைக்கிறீங்கன்றது தான் முக்கியம். ஐ டோன்ட் பிலீவ் இன் டேக்கிங் ரைட் டெசிஷன்ஸ், ஐ டேக் டெசிஷன்ஸ் அண்ட் தென் மேக் தம் ரைட். இந்த குவாட்டை உங்கள் லைஃப்பில் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. தோல்வி வந்தால் பயப்படாதீங்க, அவமானம் வந்தால் சண்டை போடாதீங்க, சைலண்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள். உங்கள் சக்ஸஸ் அந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அக்வெண்டன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கற்றல் பயன்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அப்கமிங் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. நெக்ஸ்ட்டு எந்த லீடரோட பயோகிராஃபி வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.